வெல்கம் டு சாய் பட்டசாலா. நாம் இன்னைக்கு இயல் 2ல் துணிச்சலான துர்கா இந்த கதையை பார்க்கலாம். ஒரு மலையடிவாரத்தில் பூம்பாறை என்ற ஒரு கிராமம் இருந்தது. எல்லா இயற்கை வளங்களோடும் பச்சை பசேல் என்று அந்த கிராமம் செழித்து இருந்தது. அந்த கிராமம் காடுகளாலும் நீரூற்றுகளாலும் சூழப்பட்டு இருந்ததால் சில நேரங்களில் காட்டு விலங்குகள் அந்த கிராமத்திற்குள் நுழைந்துவிடும். அவ்வாறு நுழையும் போது புலி போன்ற காட்டு விலங்குகள் அந்த கிராம மக்கள் வளர்க்கும் ஆடு, கோழி போன்ற சிறிய விலங்குகளை எல்லாம் கொன்றுவிடும். 15 முதல் 20 குடும்பங்களே அந்த கிராமத்தில் வசித்து வந்தன. அவர்கள் அனைவரும் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்தனர். அந்த கிராம மக்கள் தினமும் விடியற்காலிலே எழுந்து வயலுக்கு சென்று கடுமையாக உழைப்பார்கள். அவ்வாறு அவர்கள் உழைத்து களைத்து மாலை வீடு திரும்பும்போது அங்கு இருக்கும் கூழையோ கஞ்சியையோ குடித்து நிம்மதியாக உறங்கப் போவார்கள். இதுவே அந்த கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. அந்த கிராம தலைவருக்கு 12 வயதில் ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் துர்கா. அவள் சிறுமியாக இருந்தாலும் மிகவும் துணிச்சல் மிக்கவளாக இருந்தாள். சிறிய காட்டு விலங்குகள் கிராமத்திற்குள் நுழையும் போது அவள் மரக்குச்சிகளை கொண்டு அவற்றை விரட்டி விடுவாள். துர்கா, இது மிகவும் ஆபத்தானது. நீ அந்த காட்டு விலங்குகளை விரட்டி விடுகிறாய். ஆனால் சில நேரம் அவை உன்னை எதிர்த்து தாக்க வந்தால் உன்னால் அதை சமாளிக்க முடியாது என்று அவளுடைய அப்பா பல முறை கூறுவார். ஆனால் துர்காவோ அவள் அப்பாவிடம், அப்பா, நாம் காட்டிற்கு மிக அருகில் வசிப்பதால் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் என்று வாதாடுவாள். அவளுடைய அப்பா அதை ஏற்றுக்கொண்டாலும் அவளை கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தினார். ஒரு நாள் அவர்களுடைய கிராமத்திற்குள் பெரிய கரடி ஒன்று நுழைந்தது. அது அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை நோக்கி சென்றது. உடனே அங்கிருந்த குழந்தைகள் அனைவரும் பயத்தில் அங்கும் இங்கும் அலறிக்கொண்டே ஓட ஆரம்பித்தனர். அப்போது ஒரு சிறுமி தப்பிக்க வழி தெரியாமல் அங்கேயே நின்று கொண்டு அழ ஆரம்பித்தாள். இதை ஜன்னல் வழியாக பார்த்த துர்கா அந்த சிறுமியை நிற்காமல் ஓடச் சொன்னாள். ஆனால் அந்த சிறுமி பயத்தில் சத்தமாக அழுவதால் அவளுக்கு துர்காவின் குரல் கேட்கவில்லை. அந்த கரடியை பார்த்தவுடன் பக்கத்து கிராமங்களில் உள்ள குழந்தைகளையும் அதுதான் தாக்கியது என்று உணர்ந்து கொண்டாள். அவள் எப்படியாவது அந்த சிறுமியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாள். உடனே அவள் சிறிதும் தாமதிக்காமல் சமையல் அறைக்குள் சென்று அங்கிருந்த குல்கலனில் இருந்த அரிசியை கொட்டிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள். அந்த கொள்கலனை கைகளால் தட்டி அவள் ஒலி எழுப்பினாள். அந்த சத்தத்தை கேட்ட கரடி குழந்தைகளை விட்டுவிட்டு துர்காவை நோக்கி சென்றது. துர்கா பயந்தாலும் அவள் ஒலி எழுப்புவதை நிறுத்தவில்லை.